ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக சிறப்பு நிலை தமிழ்துறை ஒருங்கிணைக்கும் உரை தொடரின் ஒரு பகுதியாக நம்மிடையே வருகை தந்திருக்கக்கூடிய எழுத்தாளர், தமிழ் பேராசிரியர் குமாரசெல்வா ஐயா அவர்களை அனைவரின் சார்பாக வணக்கத்தையும் வரவேற்பையும் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய ஆய்வாளர்கள், முதுகலை மாணவர்கள், பேராசிரியர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். குமாரசெல்வா ஐயாவை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு தமிழாசிரியர்கள் வந்து நவீன இலக்கியம் சார்ந்து ஈடுபாடு கொள்வதில்லை என்கிற அந்த விமர்சனத்தை எல்லாம் கடந்த ஒரு நிலையில முக்கியமான நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா எழுத்தாளர் சு வேணுகோபால், தமிழவன் இவர்களை மாதிரியான தமிழ் ஆசிரியர்கள் எழுத்தாளர்களாக இருக்கிறதுல குமாரசெல்வா ஐயா முன்னோடி. நாஞ்சில் நாட்டு எழுத்து என்று ஒரு தொடக்க காலத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருந்தது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கான எழுத்தாக அப்படிதான் இருந்துச்சு. அதை உடைச்சி எழுதுனது வந்து எப்சிபா ஜேசுதாசன் அந்த அம்மா தான் எழுதுனாங்க. அதுலயும் இருக்கக்கூடிய வட்டாரத்தன்மை, நாஞ்சில் நாடுனா ஒரு பகுதி கிடையாது, அதுலயும் வேற உட்பிரிவுகள் இருக்குன்னு சொல்லி அதை ஐயா அந்த மார்த்தாண்டம் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் வேற ஒன்றாக இருக்கிறதுன்னு சொல்லி அந்த வட்டார வழக்கு சார்ந்து தொடர்ந்து இயங்கி கொண்டு எழுதி கொண்டு இருப்பவர். அதுல அகராதி பணியிலும் உருவாக்கும் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். 3 சிறுகதை தொகுப்பு ஐயாவோடது வந்திருக்கு. 3 கயம், உக்கிலு, அப்புறம் காக்காம்பொன் அப்படின்னு அண்மையில டிஸ்கவரி புக் பேலஸ்ல வந்துச்சு. குன்னிமுத்து என்று ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். குறிப்பா பெருமாள் முருகனைய எழுதின அந்த மாதுருபாக்கம் நாவலுக்கு ஒரு பெரிய சர்ச்சை உருவானது போல ஐயாவுடைய நாவலுக்கும் உருவாகி இருக்கணும். அவர் வந்து சொல்லுவாரு, என்னதுதான் உருவாகி இருக்கணும், அங்க யாரும் படிக்கல, கொங்கு மாவட்டத்துல எல்லாரும் படிச்சுட்டாங்க, அதனால பிரச்சனை ஆயிடுச்சு. நாவலும் படிச்சிருந்தாங்கன்னா அதோட பெரிய பிரச்சனை இங்க வந்திருக்கும் அப்படின்னு ஐயா வந்து சொல்லுவாங்க. ஐயாவுடைய பாட திட்டத்திலேயே, நம்மளுடைய பாடத்திட்டத்துல ஐயாவோட உக்கிலுங்கிற கதையை வச்சிருக்கிறோம். அந்த கதை குறிப்பா ஒரு 7 தலைமுறையை பற்றி வரக்கூடிய ஒரு வரலாற்றை தொடர்ச்சியாக சொல்லக்கூடியது. அரச பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டவர்கள், வீழ்த்தப்பட்டவர்களுடைய கதையை பேசக்கூடியதாக அந்த கதை இருக்கிறது. அதுலயும் வந்து குறிப்பா அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய மொழி என்பது இவர் பேட்டியில வந்து சொல்லியிருக்கிறாரு, அடிமைப்பட்டவர்களின் மொழியைத்தான் நான் தேர்ந்தெடுத்து எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஐயா வந்து சொல்றாருங்க. அந்த வகையில் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை, எந்த சமரசமும் இல்லாத இந்த இலக்கிய நிர்ணயத்தில் எந்த விதமான சமரசம் இல்லாத ஒரு மனிதர். பற்றி ஒரு எழுத்தாளர் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன அறிமுகத்தோட நிறைவு பண்ணலாம். ஐயா வந்து முதல்ல எனக்கு வந்து மணல் வீடு கூட்டத்துல அறிமுகம். சந்திரசேகரன் ஐயாவோட விருது வாங்குறதுக்கு வந்திருந்தாங்க. அப்ப ஐயாவுக்கு சிறந்த எழுத்துக்கான விருது 25,000 ரூபாய் தொகை கொடுத்தாங்க. அந்த 25,000 ரூபாய்க்கு உண்டான தொகையை அங்க வாங்கிட்டாரு. வாங்கிட்டு தனியா வந்து அவரு மணல் வீடு இதழாசிரியர் ஹரிகிருஷ்ணன் ஐயாட்ட அவர்கிட்ட வந்து, நான் வந்து வாத்தியாரா இருக்கிறேன், இப்ப ரிட்டையர் ஆயிட்ட மாசம் தூரம் நான் வந்து பணம் வாங்குறேன், எனக்கு வருது, அதனால இந்த தொகை நீங்க வந்து ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில் அறக்கட்டளையில இருந்து பண்றீங்க, இந்த தொகையை நீங்கள் வந்து உங்க இதழ் பணிக்காகவும் மக்கள் மேம்பாட்டுக்காகவும் நீங்க வந்து செலவு பண்ணுங்க, எனக்கு இது வேணாம், உங்க விருதை நான் வாங்கிக்கிறேன், இந்த தொகை வேணாம்னு சொல்லி அது மேடையில கூட இல்லை, தனியா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். அவ்வளோ ரொம்ப எளிமையான நேர்மையான மனிதர். ஐயா அவர்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நம்மிடையே உரையாற்ற இருக்கிறார். அதற்கு முன்பாக எங்கள் துறை ஆய்வாளர் வினிதா அவர்கள் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார். வட்டார இலக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வியல் பதிவுகளை பற்றி நேற்று ஐயாட்ட பேசிட்டு இருந்தோம். ஒரு செய்தி சொன்னேன், அதை நாளைக்கு அறிமுகம் பண்ணவும் மேடையில் அந்த செய்தியோட சொல்லி தொடங்குங்கன்னு சொன்னாரு. என்னன்னா, பெருமலை புலவர் வந்து ஐங்குறுநூறுக்கு ஒரு உரை எழுதியிருப்பார். அதுல வந்து வித்திய உழவர் நெல்லொடு பெயரும் அப்படின்னு ஒரு வரி வரும். பல்வேறு உரையாசிரியர்கள் வெவ்வேறு மாதிரி பொருள் கொடுப்பாங்க. என்னன்னா, நெல் விதைக்க போனவங்க வரும்போது நெல்லோட வந்தாங்கன்னா அவ்வளவு வளமிக்க ஊர் அப்படின்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொருள் சொல்லுவாங்க. அப்ப பெருமலை புலவர் தான் சொல்லுவாரு, இது வந்து கிராமப்புறங்கள்ல அந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு முறை. அப்ப அவங்க விதைக்க போனாங்கன்னா
அதுக்கு கூலியாக நெல் வந்து கொடுப்பாங்க. அதை அவர்கள் எடுத்து வந்திருப்பார்கள். இந்த ஊர் பகுதியில அப்படி இருக்குன்னு சொல்லி பெருமலை புலவர் வந்து நாட்டார் தன்மையோட அதை இணைச்சு சொல்லியிருப்பாரு. அந்த அடிப்படையில தான் நான் இந்த நாளை அந்த இந்த இந்த பொருண்மை அடிப்படையில் தான் நாளை என்னுடைய உரையை நான் வந்து அமைக்க இருக்கிறேன். மொழி அடிப்படையிலும் அந்த பண்பாட்டு அடிப்படையிலும் என்று ஐயா சொன்னார். ஐயா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு கேட்டு. இந்த மொழிகள் துறை என்று பிரிஞ்சு தமிழ் துறை தனியான ஒரு துறையாக வளர்ந்த பிறகு முதலில் இன்று நான் இங்கு வருகிறேன். இந்த துறையின் தலைவரும் சிறந்த பேராசிரியருமான அரவிந்தன் அவர்களுக்கும் மற்றும் என் நெஞ்சின் நீங்காத ராகங்களாகிய மாணவ செல்வங்களுக்கும் முதலில் எனது வணக்கத்தையும் நன்றியையும் கூறிக்கொள்கிறேன். இந்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துக்கு நான் பல தடவை வந்திருக்கேன். 1988 வருடம் நான் முதல் இங்க வந்தேன். அப்ப மண்டல் கமிஷன் போராட்டம் நடந்துட்டு இருந்தது. பேருந்துல எங்க ஏறினாலும் இடைவெளியில இறக்கி விடுவான். எனக்கு மொழி தெரியாது, சாப்பாடு ரொம்ப தொந்தரவு, இன்னைக்கு போல எதுவுமே தெரியாது. அப்பதான் ஒரு ஆள் சொன்னாரு, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஒண்ணு இருக்குது, அங்க ஒரு கேண்டீன் இருக்கு, அங்க உங்க ஊர் போல சாப்பாடு கிடைக்கும், மலையாளிகளுக்கு சாப்பாடு. இப்ப நான் முதல்ல இந்த கேண்டீனுக்கு வந்தேன். அந்த கேண்டீன் அப்ப ஒரு சின்ன கார் செட்டு ஒரு ஆள் கேண்டீனா மாத்தி இருந்தாரு. 3.50 ரூபா சாப்பாடு. அன்னைக்கு 3.5 ரூபாய்க்கு 1988 மீன் எங்க ஊரை போல மரிச்சினி கிழங்கு இதெல்லாம் அந்த ஒரு மலையாளி நடத்திட்டு இருந்தாரு. அவர்கிட்ட நான் கேட்டேன், மரிச்சினி கிழங்கு எங்கன்னு. மரிச்சினி கிழங்கு ஊர்ல இருந்து நான் இங்க கொண்டு வந்து பயிரிடுகிறேன். இந்த ஊர்ல மரிச்சினி கிழங்கு வருது, வராதது தென்னை மரம் மட்டும் வரல. தென்னை மரத்தை நல்லா முயற்சி பண்ணி பார்த்தேன், கேம்பஸ்ல வரல. ரெண்டாவது நமது இங்க ஐயா அவர்கள் இந்த யுஜிசி அந்த இதுல ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு இருக்கும்போது அவர் தான் எக்ஸாம் பண்ணாரு. அவரும் டாக்டர் ராம்மாரி ஏற்றம் அவர்களும். அப்ப நான் வரும்போதுதான் எங்க ஊரை சேர்ந்த மார்த்தாண்டத்தை சேர்ந்த எனது அருமையான நண்பர் MSS பாண்டியன். அவர் மார்த்தாண்டத்துல பிறந்தாரு. நான் கும்பகோணம் பல பகுதிகளில் அவனும் டாக்டர் ஆனந்தி அவர்கள் மனைவியுமா சேர்ந்து செமினாருக்கு வந்ததோட பழக்கம். ஒரு சபால்சன் ஸ்டடீஸ் கும்பகோணத்துல 1996-97 நடந்த நேரத்துல அவரு கற்ற வாசிச்சாரு, ஆனந்தி அம்மா கற்ற வாசிச்சாங்க, நானும் ஒரு கற்ற வாசிச்சு அப்படி நாங்க பழக்கப்பட்டோம். அப்ப ஏன் நீங்க மார்த்தாண்டத்துல வரக்கூடாது, உங்களுக்கு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில 1/2 ஏக்கருக்கு மேல சொத்து கிடக்குன்ற நேரத்துல ஊரை பற்றி அக்கறை இல்லாத ஒரு மனிதராக இருந்தார். திடீர்னு நான் பார்த்தேன், பார்த்து சில மாதங்கள்ல இறந்துட்டார். ஜவஹர்லால் பல்கலைக்கழகம் சொல்லும் போதே எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது முதல்ல MSS பாண்டியன். ரெண்டாவது 1993 சந்திரசேகரன் நம்ம ஆசிரியவியல் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருந்தோம். அப்ப எனக்கு உக்கில தொகுதி 92 அந்த தமிழ் ஷார்ட் ஸ்டோரிக்கு அவன் ஒரு என்சைக்ளோபீடியா ப்ரிப்பேர் பண்ண நேரத்துல அதில் உள்ள கதையை படிச்சுட்டு முதல் அவன் எனக்கு பழக்கம். என் கதையை வாசித்து அவர்கள் ஒரு நண்பரானார். இதெல்லாம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தோட அனுபவங்கள். உங்களை பார்க்கும்போது நான் MA படிச்ச ஒரு அனுபவம் இருக்கு. என்னன்னு சொன்னா, நான் ஒரு கிராமத்துல பிறந்து கிராமத்திலே வாழ்ந்து கிராமத்து வாழ்க்கையை தான் இது பண்ணேன். முதல் விமானத்துல நேரத்துக்கு தான் ஏறணும். அதுவும் ரொம்ப பயந்து ஏறணும். ஒரு கேப் புக் பண்ண தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு நகரம் கூடிய சாதாரண இயல்புகளே தெரியாதுன்னா ஒரு பெருநகரத்துல வந்தா எப்படி இயல்பு. அந்த வகையில எனக்கு ரொம்ப உதவி செய்தது விக்னேஷ் மற்றும் இந்த பண்ணக்கூடிய நண்பர்கள். அவங்களுக்கு எல்லாம் நான் எனக்கு நன்றியை சொல்லுகிறேன். அதாவது கேரள பல்கலைக்கழகத்துல நான் படிக்க போகும்போது இப்படிதான் போறேன். நீங்க உங்களை போலதான், நீங்களும் தமிழ்நாட்டில் உள்ள ஏதோ ஒரு கிராமத்துல இருந்தா இங்க வந்திருப்பீங்க, படிக்கிறது வந்திருப்பீங்க. இது போலதான் நான் போனேன். அப்ப எனக்கு அந்த கிராமத்துல அந்த பல்கலைக்கழகத்துல முக்கியமான 2 விஷயம் கிடைச்சது. ஒண்ணு என்னன்னு சொன்னா, எனக்கு ஆய்வு வழிகாட்டியாக இருந்த டாக்டர் நாச்சிமுத்து அவர்கள். அவர் தான் இந்த துறையை உருவாக்கினவர். அவர் வாழ்க்கையில மறக்க முடியாது. அவர்கிட்ட இருந்து நான் படிச்ச விஷயம் என்னன்னு சொன்னா,
சரியா ஒரு இடத்துக்கு இப்ப வந்து நான் 3 மணிக்கு மீட்டிங் போறேன்னு சொன்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாலே போய் உட்காரு. ஒர்க்க ஒழுங்கா செய்யாது. இதை விட ரொம்ப அதிகமாக எனக்கு இது பண்ணக்கூடியது ஒண்ணு என்னன்னா இடப்பெயர் ஆய்வுன்னு அவர் ரொம்ப சொசைட்டின்னு ஒண்ணு வச்சிருந்தார். அப்ப அந்த இடப்பெயர் ஆய்வுல அவர்கிட்ட இருந்து கிடைச்ச கொஞ்சம் போல ஒடியில நான் ரொம்ப யோசிப்பேன். எப்படின்னு சொன்னா எங்க ஊர் பேர்கள் எல்லாம் பேருந்துல வாசிக்க கவிதை போல இருக்கும். ஒரு 100ஆம் வயல் ஒரு ஊருக்கு பேரு, ஒரு 100ஆம் வயல், பாளையத்து வயல், செண்பக தரிசு, இப்படி ஊருக்கு பேரை எல்லாம் இது பண்ணிட்டு நான் அந்த பேருந்துல ஊர் அழகாக பார்க்க போவேன். ஊர் சப்பட்டையா இருக்கும், ஊருக்கும் பேருக்கும் சம்பந்தம் இருக்காது. இப்படி அந்த அவர் சொன்ன அந்த இடப்பெயர்கள் ஒரு பெரிய ஒரு செவ்வியல் தன்மை இருப்பதை நான் உணர்ந்தேன். இன்னொரு அம்மா எங்களுக்கு சங்க இலக்கியம் எடுத்தாங்க, டாக்டர் ஈலா குளோரியா சுந்தரவதி. அவங்க வந்து எனக்கு இன்னும் சங்க இலக்கியத்துல அவங்க குறுந்தொகையில ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க, ஈடுபாடு உள்ளவங்க. இன்னைக்கும் சங்க இலக்கியத்துல எனக்கு இருக்கக்கூடிய ஒரு அபரிவிதமான ஒரு விளைவுக்கு காரணம் அந்த அம்மா தான். இந்த ரெண்டையும் நான் பூர்த்தி பார்த்தேன். இப்ப உதாரணத்துக்கு எங்க ஊர் பக்கம் ஒரு பக்கத்து ஊருக்கு பேரு வேங்கோடு. வேங்கோடுன்னு சொல்லக்கூடிய இந்த பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, வேங்கோடு. அப்ப நான் யோசிச்சேன், வேய் கூட்டல் கோடு. மூங்கில தமிழ்நாட்டுல வேய்ன்னு சொல்லக்கூடிய ஏதாவது இடங்கள் இருக்கா? நீங்க பாருங்க பாப்போம். மூங்கில யாராவது உங்க ஊர்ல வேய்ன்னு சொல்லுவீங்களாம்? ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னால உள்ள தமிழாக்கம் வேய். அது எங்க ஊர்ல வேங்கோடுன்னு ஊர் பேரே இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு கலாச்சார பொருளா நாங்க வந்து வேம்பான்னு ஒரு பா உண்டு. வேம்பா, வேம்பான்னா என்னன்னு சொன்னா மூங்கில லேசா சீவி அத பாயா முடஞ்சி சாணி பூசி அத அப்படி உருட்டி கட்டி மேல கூரையில் தொங்க விட்டுறது. அந்த பாய் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அதை நெல் உணர்த்ததுக்கு ஒரு காலத்துல பயன்படுத்துவோம். அப்ப வேய் கூட்டல் பாய், வேயால் செய்யப்படக்கூடிய பாய் வேம்பாய், ஒரு வேங்கோடு. இப்படி அங்க வந்து ஒரு ஊருக்கு பேரா இருக்கும் போது அந்த இது வந்து ஒரு சங்க இலக்கியத்துக்கு தொடர்பான ஒரு செவ்வியல் தன்மை ஒரு வட்டார மொழிக்கு வழங்கும். மாராமலைன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு எங்க மாவட்டம், மாராமலை. இப்படி இந்த சங்க இலக்கியத்தோட பெயர் தொடர்புள்ள நிறைய ஊர்கள் இருக்கு. பிளவங்கோடு என்பதும் அப்படிதான். நான் அவர் என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னாரு, ஒரு காலத்துல கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள எழுத்தாளர்கள் எல்லாரையும் நாஞ்சில் தான் சொல்லுவாங்க. இன்னைக்கும் நாஞ்சில் எழுத்தாளர்கள் தான் சொல்லுவாங்க. ஆனா நாஞ்சில் நாட்டுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. பரளியாறு பாயக்கூடிய ஒரு சின்ன பிரதேசம், தோவாளை தாலுகா, அவ்வளவுதான் நாஞ்சில் நாடு. ஆனா மகேந்திரகிரி மலையிலிருந்து தோன்றக்கூடிய ஆறு பரளியாறு பாயக்கூடிய பாசனத்தில் உள்ள பகுதி. அதுக்கு நீர் மாற்றாக மேற்கு பகுதியான எங்க இதுலதான் விவசாயம் சார்ந்த ஒரு பெரிய வாழ்க்கை நடக்குது. அது மட்டும் இல்ல, மலைப்பகுதி, தோட்டப்பயிர், ஆதிவாசிகள் காணிகள் சொல்லக்கூடிய அங்கதான் இருக்கான். 3 பக்கம் கடலால சூழ்ந்த விளவங்கோடு பகுதி. விளவங்கோடு என்பது அந்த சொல் விளவங்கோடு என்கிற பேராசிரியர் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதின பேராசிரியர் 3 இடத்துல விளவங்கோடு இருக்குது. நீங்க தொல்காப்பியம் எடுத்து படிச்சா தெரியும், விளவங்கோடு என்கிற பெயரை பயன்படுத்தி இருக்காரு. ஆக இது ஒரு சங்க இலக்கிய தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்குது. இப்ப நான் வந்து இன்னைக்கு பேசக்கூடியதுக்கு சாராம்சம் என்னன்னு சொன்னா, ஒரு வட்டார மொழியை வைத்து ஒரு செவ்விய இலக்கியத்தை எவ்வாறு அணுகு, அல்லது ஒரு வட்டார மொழிக்க துணையினால் ஒரு செவ்விலக்கிய இருக்கக்கூடிய ஒரு சங்க இலக்கியம் அதை எப்படி நாம் வந்து இன்னும் முழுமையாக புரிந்து கொள்வது, அதுதான் எனக்கு ஒரு இது. இப்ப மொழின்னு சொல்லக்கூடியது நம்ம ஒரு கருவின்னு தான் புரிஞ்சிருக்கோம். மொழி என்பது ஒரு கருவி, அது ஒரு தகவல் பரிமாற்றத்துக்கு உரியதுன்னு மட்டும்தான் நினைச்சிருக்கோம். ஆனா அப்படி இல்லை. மொழி என்பது முக்கியமாக ஒரு பண்பாட்டு சேமிப்பு கலன். நம்ம ஊர்ல எங்க ஊர்ல 10,000 சொல்லுவாங்க, நீங்க அதை என்ன சொல்லுவீங்க? களஞ்சியம். 10,000 சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மலையாளத்துல மலையாளம் என்கிட்ட மொழியில வரக்கூடிய நல்ல நல்ல சொற்கள் எல்லாம் வந்து தமிழ். அதை நான் இப்படின்னு சொல்லிதான் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, சென்னைக்கு வந்தா நீங்க இலங்கைக்காரரான்னு கேட்பாங்க.
உங்க தமிழ் இலங்கை போல இருக்கு. இலங்கைக்கும் எங்களுக்கும் தொடர்பு இருக்கு அந்த மொழிக்கு. அடுத்து உச்சரிப்புல இந்த நீங்க கமலஹாசன் தென்னாலி இன்னொரு படம் வந்த பிறகு புருஷனை இங்கே இருங்க இங்கே இருங்க, அதுக்கு முன்னாடி இந்த ஊர் இங்கே இருங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. இங்கே இருங்க இன்னே இருங்க, கணவரை மனைவி கூப்பிடுறது. இப்போ இந்த மாதிரி அந்த சொல்லுக்க இது நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஒக்கல் இடுப்ப அவனும் ஒக்கல்னு தான் சொல்ல. செம்பாதி நள்ளிரவு, நள்ளிரவு நாங்களும் செம்பாதின்னு தான் சொல்லுவாங்க. யாழ்ப்பாண தமிழ்ல அது செம்பாதி. இப்படி அவங்க சொற்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா எங்க பகுதியில் உள்ள குளச்சல், குளச்சல் என்கின்ற அந்த பகுதியில இருந்து 40 நிமிஷத்துல போயிடலாம் இலங்கைக்கு. அப்ப எங்க முன்னோர்கள் எல்லாம் எங்க சொந்தத்தில் ஒரு 2 பேர் குழம்பர், அவர் அது கூட வியாபாரம் செய்வார். அப்ப எங்களுக்கும் இலங்கைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கு. அதே போல கேரளா, கேரளாவில உள்ள அந்த இது நாங்க பேசக்கூடிய சொற்கள் வரும். ஆனா அது மலையாள சொற்கள் அல்ல, சுத்தமான தமிழ் சொற்கள். இப்போ ஒரு மொழிக்குள்ள ஒரு இதுக்குள்ளால வடிகட்டி, இப்ப நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் முன்னால, அது ஞாபகத்துக்கு வருது. அது வந்து காதல் கவிதை. காற்றை வடிகட்டி பார்த்தால் எத்தனை புல்லாங்குழல்களில் இருந்தும் தெரிந்து எழுந்த சோகராகம் கிடைக்கும் தெரியுமா? ரொமான்டிக்கான கவிதை. அது போல நீங்க மொழியை வடிகட்டி பார்க்கணும். மொழியை நீங்க வடிகட்டும் போது அதுக்குள்ளால இருந்து எவ்வளவு வித்தியாசமான அந்த மொழி என்பது இங்க இருந்து அங்க போகும், அங்க இருந்து இங்க வரும். அப்படி அது ஒரு மொழிக்குள்ளால வடிகட்டி பார்க்கும் போது முதல்ல ஒரு காலம் இருக்கும், அடுத்து வந்து ஒரு வரலாறு இருக்கும், அடுத்து வந்து ஒரு பண்பாடு இருக்கும், ஒரு சமூகம் இருக்கும். இது எல்லாமே இருக்கும். இப்போ வந்து ஒரு சொல்லி என்ன அடிப்பொடியா இருக்கு. நீங்க ஒண்ணு சொல்லுது இது மலையாளம். அடிப்பொடின்னு சொல்லுவாங்களா? அடிப்பொடி, அடிச்சு கொளுத்தல். என்னடா கிறிஸ்துமஸ் அடிச்சு கொளுத்துனீங்களா? கேட்டு அடிச்சு கொளுத்தல் இங்க இருக்கா? உங்க பகுதியில இருக்கா? கேட்டுச்சு இல்லையா? மலையாளிகள் பேசுவான். அது ஆக்சுவலி மலையாளம் கிடையாது, சுத்தமான தமிழ். இப்ப நல்ல இலக்கிய தமிழ் எல்லாம் மலையாளத்துலதான் இல்லை இருக்கு. நீங்க வந்து உதாரணத்துக்கு படிஞ்சாறுன்னு ஒரு இது இருக்கு. படிஞ்சாறு மேற்கு தேசியம் என்ன சொல்லுதா? படிஞ்சாறு. இந்த மலையாள பாடல்கள் எல்லாம் கேட்டுக்கிறீங்களா? நீங்க இந்த தலைமுறைகள் எல்லாம் வந்து பழைய பாடல்களை விரும்புவது இல்லை. மலையாளம் அங்கெல்லாம் படிக்க நேரத்துல செம்மீன் ஒரு படம் வந்து தெரியுமா உங்களுக்கு? அதுல இந்த கடலின் அக்கறை போனோரே எல்லாம் பாட்டு கேட்டுருக்கீங்களா? நீங்க கேட்டுருக்கீங்களா? அது படிஞ்சாரம் அது பாட்டு ஒரு மறந்து போச்சு. 14ஆம் ராவிலே பாலாளி திரையிலே மல்சகன்னியுமாருடைய அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, கேட்டுருக்கீங்களா? அதுபோல பண்டோரு முக்குவன் முத்தினு போய் படிஞ்சாரம் பாகத்தில் முங்கி போய் அவனை கடலம்ம கொண்டு போய் அறையும் கடலில போயானு கரையில் காவல் நீயானு பெண்ணாளே பெண்ணாளே கரிமீன் கண்ணாளே கண்ணாளே. இந்த பாட்டு கேட்டுருக்கீங்களா? படிஞ்சாரம் பாகம்னா மேற்க போகுது, நியாயம் படிக்கின்ற திசை. அப்ப அது தமிழா மலையாளமா? இன்றைக்கு கூட தமிழ்நாட்டில் உள்ள பேர்கள் பாருங்க, இடம்பெயர் ஸ்ரீரங்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர் வடமொழியில தான் இருக்கு. கேரளாவில பாருங்க திருவனந்தபுரம், திருச்சூர், திருவல்லா, திருவனந்தபுரம் சுத்தமான தமிழ் பெயர். தமிழ்நாட்டுக்காரனே வடமொழியில இருக்கும் போது அவன் குட்டநாடு என்பது ஆலப்புழா, செங்கனாண்ட நாடு செங்கனூர். மலையாள மொழியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல இருக்கிறது அவ்வளவுமே தமிழ். அதுல ஒண்ணுதான் அடிப்பொழி. அடிப்பொழின்னா என்னன்னு சொன்னா, எத்தனையோ லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால ஒருத்தன் வேட்டையாடி ஒரு மிருகத்தை அடிச்சு பொழிக்கியதுமே அந்த வீடை பொழிச்சு போட்டுருக்குன்னு சொல்லணும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாட்டுக்கறி வாங்குவோம். அவன் சொன்னா இப்பதான் மாடை கொண்டு வச்சிருக்கேன், அதை பொழிச்சு எடுக்கணும். பொழிச்சுன்னா என்ன? அது தனித்தனியா உரிச்சு புளிக்கிறது. அடி பொழின்னு சொன்னா அதுக்கு அர்த்தத்துக்குள்ளால இருக்கு. இது வந்து எத்தனையோ வருஷத்து ஒரு வேட்டை சமூகத்துல ஒரு மனுஷன் வேட்டையாடுனா லட்சக்கணக்கான இதுல உள்ள ஒரு பண்பாடு இருக்கு. அடிச்சு கொளுத்தலாம் என்ன? அந்த கொன்ன மிருகத்துக்கு இறைச்சியை சுட்டு தின்னா மனுஷன். ஆரம்பத்துல இன்னைக்கு போல அதை வச்சு ஃப்ரையோ கறியோ இதெல்லாம் பண்ணியாச்சு, சாப்பிட முடிஞ்சு.
அது பிற்கால வளர்ச்சி. அப்ப அவன் கொளுத்தல், அதான் அடிச்சு கொளுத்திட்டான். அது ஒரு எப்படி அது ஒரு லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு வரும். வேட்டைன்னு சொல்லக்கூடியது 16 லட்சம் ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப நடந்த ஒரு பண்பாடு நம்ம இப்ப பேசக்கூடிய ஒரு மொழியில இவ்வளவு காலம் வரைக்கும் அது ஒரு பண்பாடை கொண்டு வந்திருக்குது. அதே போல ஒரு சமூகத்துக்கு வரலாறு அடியற வச்ச அடியற வைத்தல் என்னன்னா, எனக்கு ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தேன் இந்த விஷயத்த. நான் ஒரு நாள் போறேன், ஒரு பொம்பளை புருஷன் அடிக்கியா ஒன்னு, அந்த பொம்பளை சொல்லுது புருஷன்ட்ட, பாக்கி ருசியா உனக்கு அடியற வச்சலடா, என்ன அடிக்கவா செய்ய, உனக்கு வாக்கி ருசியா நான் சமைச்சு போட்டேன் இல்லையே, என்ன நீ அடிக்கா. அது ஏன் அடியற வைத்தல்னா என்னன்னு சொன்னா, முற்காலத்துல அடிமைப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் வீட்டுல ஒரு விருந்து வைக்கக்கூடாது. அப்படி விருந்து வைக்கணும்னா பழைய திருவிதாங்கூர் மகாராஜாக்கு அடியறான்னு ஒரு வரி உண்டு. ஒரு வரியை கொண்டு கட்டும். அந்த அடியறான்னு சொல்லக்கூடிய அந்த வரியை கட்டக்கூடிய அந்த ஒரு வழக்கம். எப்படி குப்பை காட்சி, அதுவும் ஒரு வரி. நான் இல்ல குப்பை காட்சிக்கு இருக்கேன், குப்பை காட்சி இருக்கேன்னு சொன்னா என்னன்னு சொன்னா, பிள்ளைகள் எல்லாம் ஒரு பிள்ளைய அதுக்கு ஒரு வரி கட்டும். 107 108 வரிகள். அந்த வரியில உள்ளது இன்னைக்கு அந்த மொழியில இருக்கக்கூடிய இது இருக்குது. அதுபோல அடியோல பாடு. அடியோல பாடுன்னா என்னன்னா, அவனுக்கு வாக்கப்பட்ட அந்த குடிகாரன் அடியோல பாடுபடுகிறேன். அடியோல பாடுன்னு சொன்னா என்னன்னு சொன்னா, அது ஒரு கலாச்சார புலங்கு பொருள். முதல் திருவிதாங்கூர்ல டிலனாய் சொல்லக்கூடியவரை குளச்சல் யுத்தத்துல 1753 நினைக்கிறேன், மகாராஜா திருவிதாங்கூர் படைகள் தோக்கடிச்சு அவரை இது பண்ணிட்டு வரும்போது, அவர்தான் முதல் துப்பாக்கியை பயன்படுத்த ஒரு ராணுவத்தை இது பண்ணார். அவன் டச்சுக்காரன், லெப்ட் ரைட் உள்ளது அவனுக்கு தெரியாது. லெப்ட் ரைட்னு சொன்னா அவனுக்கு தெரியாது, இடது காலம் வலது காலம் சொல்லுவது. அவர் என்ன செய்தாருன்னு சொன்னா, ஒரு காலில் ஓலையால செய்த செருப்பு போட்டார், ஒரு காலில் சீன துணியான ஒரு செருப்பு போட்டார். அவன் சொல்லி கொடுத்தாரு, ஓலைக்கால் சீலைக்கால், லெப்ட் ரைட். அவன் எளிதாக வச்சான், ஓலைக்கால் லெப்ட், சீலைக்கால் வலதுகால், அப்படி அழகா இது பண்ணுவான். அப்ப அந்த ஓலை யார செய்யப்பட்ட செருப்புக்கு அடி ஓலை கிழிஞ்சு படக்கூடிய பாடம் போல அவளுக்கு வாழ்க்கை இருக்கு. சொல்லிட்டு உள்ள ஒரு பொருள் உதவல். உதவல்னு சொன்னா புல்லு, எங்க ஊர்ல புல்ல உதவல்னு சொல்லி. அது எப்படின்னு சொன்னா, ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதிகாரன் புல்லு பறிச்சிட்டு இருந்தா என்னன்னா, ஒரு ஆதிக்க ஜாதிகாரன் வந்து கேட்டா கொடுத்து உதவணும். அதனால அதுக்கு பேர் என்னது, சும்மா கொடுத்து உதவணும். காலையில இருந்து சாயங்காலம் பறிச்ச புல்ல உதவணும். அதனால அதுக்கு பேர் புல்ல நாங்க புல்லுன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு பேர் என்னது, உதவல். வெற்றிலை பயன்படுத்தக்கூடாது, அதனால நாங்க வெத்திலைன்னு சொல்லக்கூடாது, பழத்துல வேற வெத்தில வேற. பழத்துல என்ன, வெற்றிலையில பழுத்து அடியில இருக்கக்கூடிய மணலோட இருக்கக்கூடியது, அதுதான் சாப்பிடணும். ஆகவே வெற்றிலைக்கு பேர் என்ன. இன்னைக்கும் நல்ல வெற்றிலை கடையில போய் பொம்பளைகள் கேட்பாங்க, 2 பழத்துல எடுப்பான்னு. அவன் வாங்கி கொடுக்கிறது வெற்றிலையா இருக்கான் இன்னைக்கு ஜனநாயக ஆட்சியில. ஆனா இப்போ ஒரு மொழிக்கு உள்ளார எவ்வளவு ஒரு சமூக வரலாறுகள், எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷங்களான விஷயங்கள் இத படிச்சு கிடக்குது. இப்ப நான் இந்த சமூகத்துல மிகப்பெரிய கல்வியாளர்கள் யார நினைக்கிறேன்னு சொன்னா, சாதாரண மக்களை தான் நினைக்கிறேன். நம்ம மக்கள் பேசக்கூடிய மொழியில இருந்துதான் நமக்கான மிகப்பெரிய இலக்கியங்களை அளவிடக்கூடிய விஷயங்கள். இப்ப உதாரணமா நான் அவர் சொன்னது போல விளவங்கோடு வட்டார சொல் வழக்கு அகராதி 3500 வார்த்தைகள் இருக்கு, ஒழுங்குபடுத்தி அடுத்த இலக்கியத்துக்குரிய இதை கூட சேர்த்து அந்த ஒர்க்கை செய்துட்டு இருக்கு. அதுல முதல்ல எனக்கு அகர வரிசையில இது பண்ண நேரத்துல அக்களித்தல்னு ஒரு வார்த்தை இருக்கு. அக்களித்தல்னா என்ன, அது உணவு சுவை இல்லாம இருக்கு, அந்த சாப்பாடையவன் சாப்பிடுவான், அக்களிச்சிட்டு இருக்கு. அக்களித்தல். இன்னைக்கு நான் சொல்லும் போது சொன்னேன், என்ன சாப்பாடு வச்சிருக்கேன், உடையும் மனையும் இல்லை. இது ஒரு சொற்தோட. உடையும் மனையம்னா உணவு சொல்லக்கூடியது உணவு. மனை எனக்கு என்ன மனம், அது சாப்பிடுறதுக்கு ஒரு உணர்வு வேண்டாமா, ஊட்டண்டாமா, அதுக்கு ஒரு மனம் வேண்டாமா, அதுனாக்க உடையும் மனையும். அது சில ஆட்கள் சொல்லுவது, அவன் உடையும் மனையும் கிட்டவன், அவன்கிட்ட ஒரு உணர்வு இருக்காது,
அவனுக்கு இங்க ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். என்னன்னு கேட்டான், அவன் என்னன்னே தெரியாது அவனுக்கு. இதுல இப்படி ஒரு சம்பவம் நடந்து இல்லையடா, எந்தோ அவன் முனையும் கட்டவன். அது உணர்வோ மனமோ அவன்கிட்ட இல்லை. அப்ப இந்த அக்களித்தல் சொல்லக்கூடிய வார்த்தை இதுக்கு இணையாக 4-5 சொல்லு இருக்கு. அது அவ்வளவு தினம் சேர்த்து சொல்றேன். அக்களித்தல், அடுத்தது என்னன்னா ஒக்கழித்தல். ஒக்கழித்தல்னா ஓங்காலம், ஓங்காளித்தல். கக்கரித்தல், கக்கரித்தல் சொன்னா திகட்டுதல். தேன்குழல், தேன்குழல் சாப்பிடுறீங்களா? தேன்குழல் ஏதாவது சாப்பிட்டா அது திகட்டும். அதுல சவக்கரித்தல், சவக்கரித்தல் அதுக்கு ஒரு உணவுக்கு சாரம் இல்லை. இந்த ஹோட்டல்கள்ல சின்ன பையன் எப்படி நோஞ்சாம் போல வேலைக்கு போவாங்க. 2-3 வருஷத்துல அப்படி கொளுத்திருப்பான். என்ன இறச்சி எடுத்து வரும்போது அதுக்கு சாரம் எடுத்து குடிச்சிருப்பான். நமக்கு தரக்கூடியது என்னன்னு சொன்னா சக்கை. அது எப்படி இருக்கும்? அதுதான் சவக்கழித்தல். அது சவம் போல இருக்கும். அப்ப இந்த வார்த்தை எப்படிதான் நான் இந்த அக்கழித்தலை முதல்ல எழுதியது. இதுக்கு முன்னால இக்குல வரக்கூடிய சொற்கள் ஏதாவது கிடைக்குமான்னு 2 வருஷமா தேடுது. அப்போ ஒரு நாள் பேருந்துல பயணம் செய்துட்டு இருக்கும்போது ஒரு கிளவி பாடு பேசிட்டு இருக்கா தனக்கு பிள்ளைகளை வச்சு. அது சொல்லியா, அக்களும் மக்களுமாக கிறிஸ்துமஸுக்கு தின்னு முடிச்சிட்டு போச்சுனோம். கிளவின்னு வச்சு கூட என்ன பார்க்கல, என்ன செலவு செய்ய வச்சுனோம் அப்படின்னு அவர் பேச. அப்ப அந்த கிளவி நான் இறங்க வேண்டியது பையன்குளம், கிளம்பி இறங்க வேண்டியது புதுக்கடை. டிக்கெட் எடுத்துட்டு மார்த்தாண்டத்துக்கு ஒரு பஸ்ல அவளுக்கு கூடயே பயணம் பண்ணோம். அந்த பாட்டி இறங்கின இடத்துல அப்படி போய், பாட்டி இங்க வாங்க, நீங்க அக்கள்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா? அக்களும் மக்களும். அக்கள்னா என்ன? அக்கள்னா அம்மா. அப்ப இருக்கு முதல் வார்த்தை அம்மா. நல்ல ஒரு தாய் பற்றியது. இது நான் ஒரு இடத்துல இது போல பேசுற நேரத்துல இலங்கையில இருந்து ஒரு ஆள் சொல்றாரு, மட்டக்களப்புல அம்மாய அக்கைன்னு சொல்லுவாங்க. அக்கை. அப்ப இந்த அக்கை அக்கள் வேறு தமிழ்நாட்டுல எங்கும் பார்த்தேன். அம்மாய அக்கள்னு சொல்லக்கூடிய வழக்கம் வேற எங்கேயுமே இல்லை. இது ஒரு சாதாரணப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து நான் எடுத்த ஒரு இது. இப்ப சங்க இலக்கியத்தில் உள்ள சொற்களை மிக மிக சாதாரணமா மக்கள் பேசுறாங்க. அன்றாட வாழ்க்கையில அந்த சொற்கள், இந்த காற்றை வடிகட்டி பார்த்தால் தெரியுது போல அந்த சொற்கள் எடுத்து முதல்ல ஒரு வார்த்தை நான் சொல்லுங்க, ஓரி. இப்போ ஓரின்னு சொன்னா என்னன்னு சொன்னா அது எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, எங்க ஊர்ல ஒரு சினிமா ஷூட்டிங் நடந்தது. ஒரு நடிகை நடிக்க வந்தோம். அப்போ ஒருத்தி சொல்லுவா, அந்த நடிகையை பாரு ஓரிய போல இருக்கா. நம்ம அவ்வளவு அழகா இருக்கோம், ஏன் இந்த பயிரை எல்லாம் இந்த சினிமாவில பார்த்து கொண்டாடியாங்க? அது நம்மளோட அழகு இல்லாம இருக்குது, ஓரி போல இருக்கு. ஓரி என்ன? இது ஓரி ஓரின்னு உள்ள வார்த்தைய நம்ம தேடி பார்த்தா நடிகர்கள் எல்லாம் நேரடியா பார்த்தா அப்படிதான் இருப்பாங்க. அது மேக்கப் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் நாம மேக்கப்லையும் திரையில அந்த கவர்ச்சியில ஏதோ வாங்கி அதுக்கு ஒரு அழகை கொடுக்கும். அப்ப ஓரி என்னன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். சங்க இலக்கியத்துல ஓரின்னு சொல்லக்கூடிய வார்த்தை ஓரி. ஒரு விஷயத்த சொன்னா ஓரி உடுத்து. ஓரி எப்படி சேர உடுத்தா எப்படி இருக்கும்? ஓரி உடுத்த கதை, ஓரி உடுத்தது போல உள்ள கதை அவன் பேசுறான். அது வினோதமா சொன்னா, ஓரி உடுத்துப்பா, ஓரி உடுத்த கதை. ஓரின்னா என்ன? ஓரி சங்க இலக்கியத்துல 21 இடத்துல வருது. முதல்ல யாருன்னு சொன்னா ஓரின்னா கடையெழு வள்ளுவர். 2வது ஓரின்னா தலைமையர். அது இந்த முல்லை நிலத்தில் உள்ள பெரும்பாலாற்று கொடையில வருது. முல்லை நிலத்தில் உள்ள அது பெரும்பாலாற்று கொடையில 172வது கையில. முல்லை நிலத்தில் உள்ள கோவலர்கள் பால் கறந்துட்டு அந்த கையில படக்கூடிய பாலை அப்படி தலையில தேய்ப்பாங்க. ஏன் தலையில தேய்க்காங்க? பால்ல என்ன இருக்கும்? நெய் இருக்கும்பா, அத தலையில தேய்க்காங்க. அப்ப அந்த இடத்துல அந்த இது தலைமயில குறிப்பிடும். ஓரி என்பது நீல நிறத்தை சொல்லுது. இந்த பாரிக்க பரம்பு முறையில தேன் முற்றி நீல நிறத்தில் போன சொல்லுது. அடுத்து ஓரின்னு ஒரு விளையாட்டு இருந்திருக்கு, சங்க இலக்கியத்துல வருது. ஓரி என்கின்ற குதிரை. அப்ப இத ஓரி எல்லாம் நிறைய குறிப்பிடும். இந்த கரிகால் மன்னன் எதிர்த்து தோக்கடிச்ச வீரர்களுக்கு பகுதிகளில் நரி ஊழ போட்டுட்டு இருந்து அது அழிந்துன்னு சொல்லும் போது வருது. ஆனா இங்க முக்கியமான ஒரு கபிலர் பாரிய பாடக்கூடிய 109வது புறநானூற்று பாடல்ல அணிநிற ஓரி பாய்தலின் மீது அழிந்து திணிநெடும் குன்றம் தேன் சொரியுமே. இது ஓரின்னா ஆண் பேருக்கு. அப்ப நம்ம ஊர்ல உள்ள மக்கள் என்ன செய்யணும்?
ஆண் குழந்தை சேலை உடுத்தா எப்படி இருக்கும்? ஓரி உடுத்த கதை ஓரிய குறைவுக்கு அந்த மக்கள்கிட்ட அந்த மொழி சங்க இலக்கியத்துல இருக்கக்கூடிய மொழி எப்படி இருக்கு? அது போல ஒரு கடையில நீங்க மீன் வாங்க போனீங்கன்னா ஒருத்தி வாங்கிட்டு வர 2 சின்ன அயல மீன். நான் கேட்கேன், என்ன மீன் அதிகம் கிடைக்கல? அரை விலை அத்தை விலை கொடுத்து வாங்குது. அரை என்பது சமணத்தோட சார்ந்த ஒரு சொல்லாடம். அப்ப அரை விலைன்னு சொல்லும் போது அறத்தை மீறி அதிகமாக வாங்கினான் என்கிற இது வருது. அப்ப இந்த இடத்துல ஆய் மன்னனை ஏணிச்சேரி முடமோசியார் பாடும்போது சொல்லுவாரு, இம்மை செய்தது மறமைக்கு ஆகணும் அறவிலை வாழ்வதன் நாயகன். இந்த மறமைக்கு செய்தக்கூடியது மறமைக்குன்னு சொல்லிட்டு அறத்தையே விலை பேசக்கூடிய வாணிகன் அல்ல ஆய்வந்தான். அற விலைன்னு சொல்லக்கூடிய அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய சொல்லாட்சி அப்படியே நமக்கு இங்க இதுல இருக்கு. புறநானூறு 134வது பாடல்ல இருக்கு. அது போல குண்டுன்னு சொன்னா என்ன? குண்டுன்னு சொன்னா நீங்க பள்ளத்தை எதுவுங்க. எங்க ஊர்ல குண்டுன்னு சொன்னா என்னன்னு சொன்னா, நான் குண்டுல போய் குடிச்சிட்டு வந்தேன். தண்ணி தேங்கி கிடக்கக்கூடிய பகுதி. புறநானூறு 116ல குண்டு என்பது நீர் நிறைந்த இடம். சுனை ஊர் பேர்ல இருக்கு. சொனப்பாறை எங்க கல்லூரி இருக்கக்கூடிய இடம் பின்னால ஒரு பெரிய சொனை உண்டு. ஒரு காலத்துல எல்லாரும் அங்கதான் போய் குளிப்பாங்க. அந்த ஊரை பிடிச்சி அதை வச்சுதான் பேர் வரும். சொனப்பாறை முத்தையன் அவர் ஒரு கடை போட்டு வந்தாரு. சொனப்பாறைன்னு பேர்கள் கூட வருது. அந்த சுனை என்பது கூட ஒரு பாறையிலிருந்து வரக்கூடிய ஒரு சுனை இன்னைக்கு இருக்குது. அது போல தோர்த்துன்னா என்னன்னு தெரியுமா? துண்டு. நீங்க துண்டுன்னு சொல்லியில சவல், அதை நாங்க சொல்றது தோர்த்து. இந்த சங்க இலக்கியத்துல தொல்காப்பியர் சொல்லியாரு, புணர்ச்சியில ஒரு எழுத்து முற்றிலும் கெடுவதை துவர கெடும். தொல்காப்பியர் சொல்லியாரு. துவரன்னா தோர்த்து, மழை தோந்துதா தலையை நிறுத்தி இதை தோர்த்தி எடுக்கிறதும் இந்த துவரன்னு சொல்லக்கூடிய தோர்த்து நாம நினைச்சது வேற ஏதோ ஒரு மொழியில உள்ள சொல். சுத்தமான தமிழ் சொல். இங்க நான் போட்ட புஸ்தகத்தை பற்றி சொன்னாரு. அதுல உக்கில்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு போட்டேன். உக்கில்னா ஆக்சுவலி அது நான் எனக்கு புஸ்தகங்களும் சங்க இலக்கியத்தில் இருக்கு. உக்கில் கயம்னு சொல்லக்கூடியது ஆர்தேங்கி சுழலக்கூடிய ஒரு பகுதி கயம். அப்ப சங்க இலக்கியத்துல கயம்னு சொல்லக்கூடியது பல இடத்துல வருதுன்னு நான் எனக்கு நண்பரா இருந்த பரமசிவத்திட்ட சொன்னேன். அவர் சொன்னாரு, அதுக்கு சங்க இலக்கியத்துக்கு எது கையா போறீங்க? கயத்தாருன்னு ஊரி பேரே இருக்கு. கயத்தாருன்னு ஒரு ஊரே இருக்கிறவங்க அதுக்கு சங்க இலக்கியம் வரை எதுக்கு பயணப்படலாம்? நம்ம காலத்துல இருக்குதே கயம். அது போல முக்கில்னு சொன்னா அது ஒரு பறவை. செம்போன்னு சொல்லுவீங்க. களவழி 40ல யுத்த களத்துல ரத்தத்துல குளித்திருந்த காக்கை குக்கில் பறவை போல இருக்கும்னு வருது. குக்கில், அந்த குக்கில தான் நாங்க உக்கில்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டுல வேற எங்கேயாவது உக்கில்னு சொல்லுவாங்க. அந்த உலகம் இந்த உக்கில்னு உள்ள வார்த்தை 40 நிமிஷம் பேருந்துல பயணத்துல 40 நிமிஷம் வேண்டாம். தக்கலைன்னு சொல்லக்கூடிய இடம் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷத்துல வரலாம். 20 நிமிஷம் கூட தேவையில்லை. தக்கலையில் உள்ளவனுக்கு உக்கில்னா என்னன்னு தெரியாது. ஒரு சின்ன பையன் அவனுக்கு அது செம்பு. கொஞ்சம் அந்த பக்கம் திருவனந்தபுரத்துல போனா உப்பன். அது என்ன சொல்லுவாங்க? உப்பன். சந்திரசேகர் ஒரு மலையாள இதுல இருந்து உப்பன்ற கூவரை வரை இன்னும் செம்பூத்துக்கு குரல்ல மொழிபெயர்க்கிறேன்னு மாற்றிருக்கான். அப்ப இந்த உக்கில்னு சொல்லக்கூடிய வார்த்தையும் களவழி 40ல வரக்கூடிய ஒரு வார்த்தை. அது போல அகத்தை வீட்டுக்கு அகத்தை போய் பணம் எடுத்து கொண்டுவோம். அகத்தை நீங்க யாராவது இங்க உங்க மொழியில அகத்துன்னு உள்ள வார்த்தை பயன்படுத்துவீங்களா? நீங்க அகத்து சங்க இலக்கியத்துல ஒரு மருத திணையில உள்ள ஒரு பாட்டு. அதுல அகநான் பரத்தேர தலைவன் என்ன செய்யான்னு சொன்னா, ஒரு தேர்ல அப்படி வாரான். அவன் பரத்தேர இருட வரத்தை ஆக்கிட்டான். ஒரு மனைவி போல வச்சிருக்கான். இவருக்கு வீடு அவனுக்கு மறந்து போச்சு. அப்படி ஒரு நாள் அவன் இப்படி வந்துட்டு இருக்கும் போது அவன் வீதியில மகன் விளையாடிட்டு இருக்கிற பார்ப்பான். உடனே அவன் சொல்லுவான், செல் இனி அகத்து என 66வது நான் வருவான். செல் இனி அகத்த போ. இன்னைக்கு மலையாளி சொல்லணும் அகத்தை செல்லுன்னு சொல்லக்கூடியதும் தமிழ் தான்.
அகத்தேன்னு சொல்லக்கூடியதும் தமிழ் தான். ஆனா தமிழர்கள் அகத்துன்னு உள்ள வார்த்தையை விளவங்கோடு பகுதியில் உள்ள மக்கள் மட்டும்தான் இன்னைக்கு அகத்தை வீட்டுக்கு அகத்தை போய் அந்த பணத்தை எடுத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அகத்துன்னு சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு. அதுபோல அங்கோட்டு இங்கோட்டும், அங்கோட்டும் இங்கோட்டும். அங்கோட்டம்னா என்ன? அங்கோட்டுன்னு உள்ள வார்த்தை இப்ப நான் பேசக்கூடியது உண்மையிலே வெளிக்கு மட்டும் சொந்தமான வார்த்தைன்னு நீங்க தான் சொல்லணும். உங்க ஊர்ல யாராவது அங்கோட்டுன்னு சொல்லுவாங்களா? அங்கோட்டு அங்கோட்டு போ, அங்கிட்டு இல்ல அங்கோட்டு, அங்கோட்டுன்னு சொல்லக்கூடிய மொழியிடம். எங்க ஊர்ல அங்கோட்டு இங்கோட்டு, தெக்கோட்டு மடக்கோட்டு அழகியா, அங்கோட்டு இங்கோட்டு லாந்துகள். லாந்துகள் லாந்துகள் சொன்ன சும்மா உலகத்துல அங்கோட்டு இங்கோட்டு லாந்து பய. இது சாதாரண மக்கள் பேசக்கூடிய மொழி. தெக்கோட்டு வடக்கோட்டை, தெற்கு கடல் வடக்கு மலை. சங்க இலக்கியத்துல இந்த இங்க இருந்து உப்பு உமணர்கள் ஏற்றிக்கொண்டு குறிஞ்சிலத்துக்கு போவான் தெரியுமா? இது போல உள்ள ஒரு பயன்பாடு. இதுல அங்கோட்டு இங்கோட்டுன்னு சொல்லக்கூடியது. இப்ப இதுல நான்கு ஒரு பாட்டு, அது என்னன்னா அங்கோட்டு அகல், நாலடியார் 372. அல்கு நம்மோடு செங்கோடு பாய்துமே என்றாள் மண் செங்கோட்டின் மேற்கான இன்மையான் மேவாது ஒளிந்தாரே கார்கால் நோய் கலுண்டு. அது ஒரு விலைமகள் என்ன சொல்றான்னு சொன்னா, மேல பாயின்னா பணம் இல்லைன்னு சொன்னா காலு நோவுது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அங்கோட்டு அகல்னு சொன்னா அங்கோட்டு போ, இந்த அங்கோட்டு அகல் அதை எப்படி வச்சிருக்கான்னு சொன்னா அம்முன்னா அழகிய, கோடுன்னு சொன்னா சங்கு, அதற்கு அதுக்கு பொருள். அங்கோட்டுன்னு சொன்ன நீ அங்கோட்டு போ, இங்கிட்டு வராத. பொருட்கூட்டிய அந்த இதை நம்ம முழுமையாக இந்த இதை வைத்துதான் இது பண்ண முடியும். அங்கனம் உள்ள வார்த்தை அங்கனத்து உற்று அமிழ்ந்தால் இன்னைக்கு இறை வைத்து அங்கனம் வச்சுக்கணும். அங்கனம்னா தெரியுமா? அங்கனம்னா தொட்டி கட்டுன்னு வச்சுக்குவாங்க. இல்லை எங்க தமிழ்நாட்டுல தொட்டி கட்டு வீடு, உள்ள வீட்டு முட்டை ஒண்ணு வச்சு அதை நான் மீன் வளர்க்க தண்ணி எல்லாம் விட்டு அப்படி வீட்டு உள்ளார குளிர்ச்சியா இருக்கும். வீட்டுக்குள்ளார வரும்போது சோபா செட்டு இதெல்லாம் போட்டு இருக்கக்கூடிய உள் முற்றத்தை அதுக்கு பேர் தான் அங்கம், அதுக்கு இது வச்சு அதுக்கு மேல நம்ம உட்கார்ந்தோம். அப்ப இந்த அங்கோட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த இது அங்கோட்டு சொல்லக்கூடியது வந்து இருக்கு. அடுத்தது வந்து அச்சல், மலையாளிகள் பயன்படக்கூடியது. அச்சல்னா அப்பா, அதுக்கு எதிர் சொல்லு அச்சி. அச்சல்னா அப்பா, அது சுத்தமான தமிழ் சொல். அச்சின்னு சொல்லக்கூடிய தமிழ் அச்சி, தமிழ் அம்மான்னு உள்ளதான் நம்ம என்ன சொல்றோம்? தமிழ் அச்சி அப்படி சொல்லலாம். அதுபோல அத்தன் அச்சன் அரங்கனுக்கு அடியார்கள் ஆகிய பெருமாள் திருமொழி 2:9. அப்ப அச்சன் சொல்லக்கூடியதை இன்னைக்கு நம்ம யாரு பயன்பாட்டுலதான் இருக்குது. அது ஒரு மலையாளம். அது அடை, அந்த முருக மரத்துல அணப்புழு அடை பிடிச்சிருக்கு, அடை பிடிச்சிருக்கு. அடை பிடிக்கலன்னா என்ன? மொத்தமா சேர்ந்து இருக்கு. கலித்தொகையில ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல்ல வந்து 115வது பாடல்ல வந்து அந்த அடைன்னு சொல்லக்கூடியது கூட்டத்தை தான் அது குறிக்கிறது. அஞ்சல் அவன் கண்ணினி புனைந்த நமர்கள் அடை சூழ்ந்தனா, அடை சூழ்ந்தன் நமரும் அடை சூழ்ந்தனா. அந்த அடையான் பிடிக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அந்த இது இருக்குது. அதுபோல அதிர், அதிர்ன்னு சொல்லக்கூடியது ஒரு எல்லை. அதிர் தர்க்கம்னு சொல்லணும். அதிர் தர்க்கம் என்ன? எல்லை பிரச்சனை. அப்ப அகநானூற்றுல 189வது பாடல் 6வதுல கைமனார் பாடிய அந்த இதுல அந்த அதிர் கழிவு அகப்படுத்த கல்லுயர் கவான், யானைகள் நடந்து போன, அதாவது தலையும் உடன் போகணும், செவிலி தாய் இது பண்ணுவான். அவன் போன இடத்துல யானைகள் மிதிச்சு அந்த அதிர சிதஞ்சி அது ஒரு பாகம் ஆயிடுச்சு. அந்த எல்லை பிடிச்சு இன்னைக்கு நாங்க சொல்றோம் அங்க அவங்க எனக்கு சொன்னா அது அதிர் பிரச்சனை, அதிர் தர்க்கம், அதிர்ல வழக்கு உண்டாக்குறாங்க. இந்த இது இருக்கு. அம்புலி காட்டும் இனிது கலித்தொகை 80வது பாடல்ல அம்புலின்னு சொன்னா என்னன்னா சூரியன். இன்னைக்கு நாங்க அம்புலின்னு பேர் போட, அம்புலி கலான்னு பேர் போடுவாங்க. அம்புலி என்பதும் சுத்தமான இது. இது போல இதுல முக்கியமான ஒரு இது நிறைய வார்த்தைகள் இருக்கு. நேரம் கருத்து நான் சுருக்கமா சொல்றேன். இது எங்க நமக்கு இதுக்கு அர்த்தம் தெரியாம பிரச்சனை வருதுன்னு சொன்னா இனிதான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் வருது. அயல எங்க ஊர்ல ஒரு மீன், அயல மீன். அயல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா?
இங்க தமிழ்நாட்டுல காணாங்காத்தான் காணாங்காத் காணாங்காத்தான் அதுதான் அயல். அது எங்க ஊர்ல அயலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சங்க இலக்கியத்துல அயலைக்கு பொருள் என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா அயிலின் ஊர். அது ஐர மீன் இல்லை. அயல் என்பது காணா அந்த மீனதான் குறிக்குதுன்னு உள்ளத நாம் அறியணும். ஏன்னா இங்க ஒரு இடத்துல அயிலேன்னு சொல்லக்கூடிய இது எப்படின்னு சொன்னா, மீன் பிடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு தகப்பனுக்கு ஒரு சின்ன பெண் வந்து அயிலை குழந்த அம்புலி சொரிந்து புளி நிறைய ஊற்றி மீன் கேஸ் போட்டது என்னன்னா புளிய இது பண்ணி அப்புளி சொரிந்து கரையாக்கி வச்சு கொடுப்போம். அப்ப அந்த இடத்துல ஐர மீன் சொல்லும் போது அது ஏதோ ஒரு மீனை குறிக்கிறது. அதுபோல கைதை, நான் முதல்ல கைதை முடியும். கைதைன்னு சொல்லக்கூடியது தாளன்னு பொருள். உயர்சாக்கிய காலத்திலே இருந்தே சாவை சுப்பிரமணியன் எழுதாங்க கைதை வேற தாள வேற. கைதை எங்க பகுதியில் இருக்கு அந்த அது ஏன் வந்தோம்னா கைதை நிறைய உள்ள இருக்கும். அது கையில் தைப்பதால் இதுக்கு பேர் என்னது கை தை கைதை. ஆமா. அது போல மோதகம், மதை காஞ்சின மோதகம், மோதகத்துக்கு பொருள் எழுதிச்சு கொழுக்கட்டை. கொழுக்கட்டை வேற மோதகம் வேற. மோதகம் எங்க ஊர்ல உள்ள கடைகள்ல இன்னையும் கிடைக்குது. ஆசினி, ஆசினியை எழுதி வச்சிருக்கு ஈரப்பலான். ஈரப்பலான்னு சொல்லக்கூடியது கரைச்சக்கை, கூட்டு வைக்கக்கூடிய ஒரு சக்கை, ஒரு சின்ன இது. ஆசினின்னா ஆயினி பழம். அது எங்க பகுதியில தான் தெரியும், நீங்க அதை பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஆயினி பழம், ஆசினி, முதுச்சுளை, கலாவ, அந்த மற்ற கூட்டு வைக்கக்கூடிய கரைச்சக்கையில வித்து இருக்காது. இப்படி இந்த இது நிறைய இருக்குது. இப்ப ஒரே ஒரு இதோட நான் முடிச்சிருக்கேன் 2 நிமிஷத்துல. இப்ப வந்து 137வது இது எப்படி அப்ளை பண்ணுறது ஒரு வட்டார மொழியில இருந்து ஒரு இது 137வது புறநானூற்று பாடலை எழுதியவர் ஒரு சிறை பெரியனார். ஒரு சிறை பெரியனார் நாஞ்சில் வள்ளுவனை பற்றி எழுதுறார். இப்ப ஒரு சிறைன்னு சொன்னா என்னன்னு சொன்னா, சிறை என்பது நீரை செலுத்த வைக்கக்கூடிய இடம். குளுக்கரையாறு தேங்காய்பட்டணம் கடற்கரை கலக்கிறதுக்கு முன்னால நீரை செலுத்த வைத்த இடம் முன்சிறை. முன்னால செலுத்து முன்சிறை. அதுபோல கன்னியாகுமரி மாவட்டத்துல இளஞ்சிறைன்னு ஒரு ஊர் இருக்கு. சிறைக்கரை கேரளாவில சிறையின் கீழ் ஊர் இருக்கு, சிறுத்த இடம். அப்ப அந்த புலவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள உழவங்கொடுகாரன்னு தெரியுது. இந்த சிறை உள்ள பேரெல்லாம் உழவங்கொடு பகுதியில மட்டும்தான் இருக்கு. இதுல கயத்திட்ட வித்து வரத்தின் சாவாது கலைக்கருவின் ஒழிக்கும்னும் கொண்டல் கொள்ளும் கோடை காயும் கண்ணென்ன மலர் பூக்கும்னும் மலையாளிகள் இருக்கணும் கிடக்கணும் தெரியுமா? அது இன்னும் மலையாளம் தமிழ் சங்க பாடல்கள் குன்னு குன்னு முடியக்கூடிய இவ்வளவு இது இருக்கியா. இதுல என்னன்னா கையெழுத்து வித்து. அப்ப அதுக்கு எழுதியிருக்க சங்க இலக்கியத்தில் எழுதியிருக்க பொருள் சாவி சுப்பிரமணியம், அதாவது நீர் நிறைந்த ஒரு குழியில ஊஞ்சப்பட்ட வித்து. அதெல்லாம் இருக்க பொருள். இப்படி இந்த பாடலை நீங்க அணுகணும்னு சொன்னா இதுக்குள்ளார இருக்கக்கூடிய சொற்களா இருக்கும். இது ஒரு இந்த வட்டாரத்தை சேர்ந்த ஒரு சிறை பெட்டியனா நம்ம போயிட்டு இது மட்டுமே வெளியாது. உங்க ஊர்களில் உள்ள சொற்களும் வட்டார சொற்களும் புரியுது. அந்த சொற்களை நீங்க எடுத்து இது போல அப்ளை பண்ணி பார்க்கணும். ஆகவேதான் ஒரு செவி இலக்கியத்தை முழுமையாக நாம் அனுபவதற்கு நிறைய பாடல்கள் ஒரு பாடல் இல்லை. அனுபவதற்கு இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் நம்ம வட்டார மொழியில் இருக்கு. இந்த மொழியை நாம் அணுகும் போது மட்டும்தான் அதை முழுமையாக இந்த பொருளையும் ஆழங்களையும் நம்மால் உணர முடியும் என்று கருதி பேசி நம்ம இடத்துல வாய்ப்பு ஒன்று செய்யலாம். இணைய வழியாக ஒரு அமர்வை ஏற்பாடு செய்யும். அது வந்து நம்ம 2 மணி நேரம் பொது வழிகளாக பதிவு செய்யும். அதை நம்முடைய கலந்துரையாடல் அவ்வளவு நான் பழைய இருக்கேன். என்ன பிரச்சனை
அவங்களுடைய வாழ்க்கையில வந்து சர்க்கிட்டை கிடந்த எழுதுறோம். ஒரு பேராசிரியர் இலக்கியம் வந்தால் அவர் உன்னையும் வாங்க மாட்டார், உன்னையும் வாங்க உயிரை வாங்குறாரு. உண்மை ரொம்ப உயிரை வாங்கிட்டாரு. அந்த சூழல்ல தனிப்பட்ட ஒரு பேருக்கு ஒரு மருத்துவ சூழல் வந்து பேச முக்கியமான வாய்ப்பு கிடைச்சா போய் அப்படிங்கிறாரு. அவரும் அவங்க வீட்டுக்கே போய் நாங்கள் நீ இப்படி செய்யறியா கேட்கிறாப்புல, நான் எனக்கு வா நூற்றாண்டு விழா வந்து வா கேட்டு அதன் பிறகு எடுத்து அந்த முறை எனக்கு ரொம்ப முக்கியம். கிடைச்சா வாய்ப்பு கிடைச்சா போதும். அதனாலதான் வினை தூய்மை வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில வெற்றி முக்கியமானதில்லை, வினை தூய்மை முக்கியமானது. அது நிறைந்த கலந்துரையாடல் பிறகு நான் வைத்துக் கொள்வோம். நேரடியாக அது சிறப்பு நிலை கணக்குறை உரையமைப்பில் வட்டார மொழியில் செவ்வியல் கூறுகளின் தலைப்பில் இவ்வுரையாடலுக்கு வருகை புரிந்தவர் பிற பல்கலைக்கழக சேர்ந்த ஆய்வாளர்கள், பிற துறை பேராசிரியர்கள், எண்துறை பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் முதுகலை மாணவர்கள் அனைவருக்கும் இத்துறை சார்பாளர் நன்றிகளை தெரிவித்துள்ளோம். மீண்டும் நாளை முற்பகல் 10 மணிக்கு இதே அரங்கில் இளையோர் உலக படிப்பும் வாசிப்பும் என்னும் தலைப்பில் லட்சுமி கரு உரை நிகழ்த்துள்ளார். உரையிலிருந்து அனைவரும் எல்லாம் சேர்ந்து இருக்கும். கொஞ்சம்